தண்டநாத சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போதுமி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆஞ்ஞா சக்கரேஸ்வரி அரிக்னி பாதநமஸ்தை ஜெய் வாராகி. காதல் திருமணம் இப்பெல்லாம் அதிகமாக பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்து காதல் பண்ணி திருமணம் பண்ணுறது தான் அதிகமான நடக்குது. இப்போ எல்லாரும் காதல் பண்ணி நல்லா இருக்கிறாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி தான். அதே மாதிரி காதல் பண்ணாது பெற்றோர்களாக பார்த்து வச்ச திருமணத்தால் எல்லாரும் நல்லா இருக்காங்களா, அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். இப்போ என்ன தான் நடக்குது, யாரும் ஜாதகமே பார்க்க மாட்டாங்க. ஜாதகமே பார்க்காம அவங்க 2 பேரும் காதல் திருமணம் போய் அவங்க மனசு விருப்பப்படி திருமணம் பண்ணிக்கிடுவாங்க. வாழ்க்கை முழுவதும் நல்லா இருப்பாங்க, நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக நல்ல அனோனியமாக இருப்பாங்க. அதே போல் பெற்றோர்கள் நல்லா பார்த்து வச்ச திருமணம் பார்த்து வச்சுருப்போம், ஒரு காலகட்டத்தில் மனசு வருத்தமாகி பிரிஞ்சு அது பெற்றோர்களுக்கும் மன உளைச்சலை கொடுத்து மன நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளை உருவாக்கிடுது. அதே போல் காதல் திருமணம் பண்ணினவங்களும் 1 மாதம் 2 மாதம் வாழ்வாங்க, அதிகபட்சம் 1 மாதம் வாழ்ந்து எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கல பிரிக்கிறவங்களும் இருக்காங்க. இது என்ன தான் நடக்குது? அப்போ நம்மளை படைத்த இறைவன், அதாவது இறைவன் மேலே நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இந்த வார்த்தைகள், நம்மளை இறைவன் படைச்சிருக்கான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்மளை இந்த உலகத்தில் படைக்கும் போதே நீ இப்படித்தான் பண்ணுவ, உனக்கு விதி இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறை பண்ணி நம்மளை வந்து படைச்சிருக்கிறாங்க. அப்போ நமக்கு காதல் அமையுமா? இந்த காதல் வந்து அமைஞ்சா அது வெற்றி ஆகுமா? வெற்றி ஆனாலும் காதல் திருமணம் பண்ணிட்டாங்க, அந்த காதல் திருமணம் நிலைத்து நீடித்து நிற்குமா? இருவரும் அன்னோன்யமாக வாழ்வாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். திருமணம் பெற்றோர்கள் பண்ணினாலும் 7 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குது, நிறைய பொருத்தங்கள் சரியாக இருக்குது அப்படின்னாலும் அவங்க பிற்கால வாழ்க்கைகள் வந்து நல்லா இருக்குமா? குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம ஜாதகத்தில், இதெல்லாமே வந்து ஜாதகத்தில் கணிக்கக்கூடிய ஒரு முறை இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கும் போது அந்த விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறணும். தெரிஞ்சுட்டு தொடங்கினோம்னா அதில் வந்து நமக்கு வெற்றி தான். அப்போ இப்படி தான் நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா அதுக்குண்டான மனப்பக்குவத்தை நம்ம வந்து பக்குவப்படுத்திக்கலாம். இப்போ வாழ்க்கையில் காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை தேடி போக வேண்டிய இயற்கையாகவே அது அமைஞ்சிடும். இயற்கையாகவே அமையக்கூடிய அந்த தருணங்கள் உருவாகும், வாய்ப்புகள் உருவாகும். லக்னாதிபதி, இந்த லக்னாதிபதி போய் எங்கே இருக்குன்னு, இந்த லக்னாதிபதி 5ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடத்து அதிபதி, 3ஆம் இடத்து அதிபதி. லக்னாதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் தொடர்பு கொண்டாங்கன்னா அங்கே காதல் வருது. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது காதல், மனசு, அது எல்லாமே 5ஆம் இடத்துக்கு உண்டானது தான். லக்னாதிபதி 5ஆம் இடத்துக்கு காதல் வருது. 3ஆம் இடம்ன்றது தைரியஸ்தானம். அப்போ தைரியமாக நம்ம காதல் பண்ணணும் அப்படின்னா காதல் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் தேவை இல்லையா? அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் வந்து 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம் லக்னம், 5ஆம் இடம். அப்போ காதல் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடும், தைரியமாக காதல் பண்ணுவாங்க. யார் வந்தாலும் பார்த்துக்கலாம், எதுனா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காதல் திருமணம் தைரியமாக பண்ணுவாங்க. அதே போல் இந்த காதல் எல்லாமே ஓகே தான். இதில் திருமணத்து வர போகணும். திருமணத்து வர போகிறதுக்கு அப்போ திருமணம் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ திருமணத்து வரது போகிறதுக்கு 7ஆம் இடத்து அதிபதியை பார்க்கணும். 7ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? அப்போ அந்த 7ஆம் இடத்தோட இந்த கிரகங்கள் தொடர்பு படுதா அப்படின்றத பார்க்கணும். 1, 3, 7, 5 இந்த கிரகங்கள்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்கணும். இப்போ வெளிப்படையாக பார்க்கும்போது ஜாதகத்தில் பார்த்தா தெரியும். வெளிப்படையாக பார்த்தாலே 7ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கா, 3ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார், 7ஆம் அப்புறம் 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கா, ஒன்று கூட தொடர்பு கொண்டுருச்சு அப்படின்னு பார்த்துருவோம். ஒரு சில ஜாதகங்கள் இது தெரியாது, சூட்சுமமாக தான் இருக்கும். நட்சத்திரத்தை சாரத்தினுடைய அடிப்படையில் அவங்க ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருப்பாங்க. அப்போ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்கும், அது கூர்ந்து நம்ம பார்த்தோம்னா தெரியும். அப்போ காதல் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு சில பேர் காதல் பண்ணி அந்த திருமணம் வந்து அரேஞ்ச் மேரேஜாக பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க. பெற்றோர்கள் வந்து சொல்லி அவங்கள புரிய வச்சு ஒத்துக்க வச்சுருவாங்க.
அப்போ ஒத்துக்க வச்சுட்டாங்க. அது பெற்றோர்கள் திருமணம் பண்ணி ஒரு 4 பேர் சபையில் இருந்து பெரியவர்களோட ஆசீர்வாதம் பண்ணி அந்த திருமணம் நடக்குமா அப்படின்றதுக்கு குருவனுடைய பார்வை இருக்கணும். குரு தான் வந்து பெரியவங்க. குருனா அந்த ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணுறது, புரோகிதரை வச்சு நம்ம நல்லபடியாக ஒரு திருமணத்தை நல்லபடியாக சிறப்பாக எல்லாரையும் கூப்பிட்டு நடத்துறது. சுக்கிரனுடைய தொடர்பும் இருந்தால் அந்த கல்யாணம் வந்து ஒரு வெகு விமரிசையாக நடக்கணும். பெரிய மகாலில் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெறும் அந்த கல்யாணம். அப்போ அந்த கல்யாணம் வந்து ஒரு மனமகிழ்ச்சியோடு நடைபெறும். அதுக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்? இப்போ திருமணம் நடந்துருச்சு, அதுக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் 6ஆம் இடத்து அதிபதி ஒரு தசை வருது, இல்லை 8ஆம் இடத்து ஒரு அதிபதி தசை வருது அப்படின்னா அங்கே கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஒன்று உடல்நல பிரச்சனைகளை கொடுத்துரும், இல்லை விரோதங்களை கொடுத்துரும், இல்லை தேவையில்லாத வம்பு வழக்குகளை கொடுத்துரும். அதை கொஞ்சம் கவனித்து நம்ம தைரியமாக இருந்துக்கிட்டோம்னா, அப்போ 6ஆம் இடத்த தசபதி அதிபதியினுடைய தசை வரப்போகுது, அப்போ ஏதோ ஒரு நோய் வரப்போகுது, அல்லது பிரச்சனை வரப்போகுது, இல்லை கடன் வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தயாராக இருக்கணும். அதுக்கு எது வந்தாலும் பார்த்துக்கிறோம் அப்படின்னா அந்த தயாராக இருந்துட்டோம்னா அதுக்கு தகுந்த நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சரி பண்ணிக்கலாம். திடீர்னு வரும்பொழுது நமக்கு அதை எப்படி சமாளிக்கிறோம் தெரியாது. ஒரு பாதையில் போகும்போது இன்ன நிலைமை தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு நம்ம தயாராகிடுவோம். அப்போ இதெல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்தபடி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சுக்கலாம். இந்த காதல் திருமணம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஆனால் அந்த அமைப்புகள் வந்து சில நேரங்களில் குறைவாயிரும். அது இவங்க எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அது தடங்களாயிரும். சில பேர் வந்து போய் தேவையில்லாத ஒரு அசிங்க அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாயிரும். அந்த காதல் திருமணம் இப்போ நான் சொன்ன அமைப்புகளோடு 1, 3, 7, 5 இதோட வந்து ஒரு 8ஆம் இடத்து அதிபதி சேர்ந்துட்டாரு, இல்லை 8ஆம் இடத்து அதிபதியினுடைய பார்வை கிடைக்குது அப்படின்னா அந்த காதல் திருமணத்தால் ஒரு பெருத்த அசிங்க அவமானத்தை ஏற்படுத்தும். அப்போ ஏன் அந்த அசிங்க அவமானத்தோடு நம்ம வந்து அந்த இதை பண்ணணும்? பெற்றோர்களுக்கும் மனவேதனையை கொடுத்து அவங்களுக்கும் மனவேதனையை கொடுத்து ஏன் அந்த இதை நம்ம பண்ணணும்? அப்போ தேவையில்லாத ஒன்று அதை நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். அடுத்து நமக்கு திருமணத்துக்கு உண்டான என்ன வழி, பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணத்தை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணணும். பெரும்பாலும் காதல் திருமணம் பண்ணுறதுல தவறு கிடையாது, இன்னும் தவறுன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் அவங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சம் பரிசீலித்து பார்த்துங்க. இந்த ஜாதகம் காதல் திருமணத்துக்கு ஏற்ற ஜாதகமா, இந்த காதல் திருமணம் பண்ணினா வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்றத கொஞ்சம் பரிசீலித்து பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை பார்த்துட்டோம்னா தான் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். சரி, நம்ம காதல் திருமணம் பண்ணால் நல்லா இருக்கலாம் அப்படின்றது. அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கும்போது அந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிடணும். ஏன் நம்ம போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு காதல் திருமணம் அமையுமா அமையாதா, ஏன் அந்த மன வருத்தங்கள்? ஒரே பார்வை ஜாதகத்தில் நமக்கு என்ன இருக்குது அதனுடைய விதிப்படி தான் அமையும். அப்போ அந்த விதியை நம்ம வந்து பார்க்கணும்னா ஜாதகத்தினுடைய தன்மையை ஆராயணும். ஜாதகத்தை பார்த்துக்கிட்டோம்னா முழுமையான விளக்கங்கள் தெரியும். யாருக்கேனும் காதல் திருமணம் பண்ணணும், இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவோமா, இப்படி குழப்பம் இருந்துச்சுன்னா அடியேனை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தகுந்த பாதையை காட்டுறேன், தகுந்த வழி சொல்கிறேன், தகுந்த ஆலோசனையை கொடுக்குறேன். அடியேன் எப்பவும் காத்திருக்கேன். தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.